இப்போ நம்ம வந்து இந்த கணக்கு வந்து சதவீத கணக்கு பார்க்கிறோம். அதாவது ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்பட்டால் எனில் இறுதியாக எவ்வளவு சதவீதம் குறைவிடும்? ஃபர்ஸ்ட் வந்து இரண்டு அளவு கொடுத்துருக்காங்க. அதை ஓரளவு குறைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்றதால ஃபர்ஸ்ட் குறைக்கப்பட்டால் அப்ப அது மைனஸ். y ஈக்குவல் டு அதிகரிக்கிறாங்க 30%, அது பிளஸ் டைம். இது எப்படி போடலாம்னா x plus y plus xy ஒரு முறை கூட்டி அதே நம்பரை பெருக்கி 100ஆல வகுத்துட்டோம்னா நமக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி பாருங்க 30 மைனஸ் 30 பிளஸ் 30 பிளஸ் 30 மைனஸ் 30 இன்ட்டு பிளஸ் 30 டிவைடட் பை 100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. பிளஸ் 30 மைனஸ் 30 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. 3 9 மைனஸ் 9. பர்சன்டேஜை எப்பவுமே மைனஸ்ல சொல்றது இல்லை, அதனால குறைபாடு இருந்தால அது மைனஸ். அதனால அதோட ஆன்சர் என்னதுன்னா 9% தான் அதுக்கு சரியான ஆன்சர்.